தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சிங்கப்பூர் ஏழிம் எழுப்புதல் ஊழியங்கள் சார்பிலே நானும் பாஸ்டர் ஷீலா அவர்களும் பாஸ்டர் கிறிஸ்டி அவர்களும் அன்போடு வாழ்த்தி இன்றைய இந்த பரிசுத்த வாழ்வு என்ற இந்த செய்திக்குள்ளாக வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் பரிசுத்த ஆவியாருடைய அபிஷேகத்தை பெற்றிருப்பதனாலே நாம் பரிசுத்தவானோ பரிசுத்தவாட்டியோ என்று சொல்ல வேண்டிய முடியாது. பார்த்தீங்கன்னா பரவச நிலை பரிசுத்தத்தை அது மட்டும் அடையாளம் அல்ல, பயன்படுதல் மட்டும் பரிசுத்தத்திற்கு அடையாளம் அல்ல. கர்த்தர் யாரையும் எவரையும் எதையும் பயன்படுத்த முடியும். காக்கையை பயன்படுத்தினார் எலியாவை போஷிக்க, கம்பை பயன்படுத்தினார் செங்கடலை பிளக்க, அதே போல கழுதை தாடை எலும்பை பயன்படுத்தினார் 1000 பெலிஸ்தர்களை முறியடிக்க. இவைகளெல்லாம் பயன்பட்டவைகளெல்லாம் பரிசுத்தம் என்று சொல்ல முடியாது. புரியுங்களா? அதனாலே பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பதினாலே மட்டும் நம்ம என்ன செய்ய பரிசுத்தவான பரிசுத்தவாட்டி என்று சொல்ல முடியாது. ஏன்னா பரிசுத்தவர் உள்ளே வாசம் செய்கிறார். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருப்பதனால் மட்டும் ஒருவர் பரிசுத்தவான பரிசுத்தவாட்டி என்று நம்ம சொல்லிவிட முடியாது. சரிங்க. அப்படி என்றால் பரிசுத்த ஆவியின் வரங்களை, அதாவது கிஃப்ட் ஆஃப் த ஸ்பிரிட் வரங்களை பெற்றிருப்பதனால் மட்டும் நாம் என்ன செய்ய முடியாது, பரிசுத்தவானோ பரிசுத்தவாட்டி என்று சொல்லிவிட முடியாது. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 7வது வசனத்திலே கொரிந்து சபை குறித்து சொல்கிறார். கொரிந்து சபை வரங்கள் நிறைந்த சபை, நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவு இல்லாதவர்கள் என்று சொல்கிறார். புரியுங்களா? அப்படி குறைவில்லாத ஒரு சபை. ஆனால் அங்கே சபையிலே வாக்குவாதம், பொறாமை, ஒருவருக்கொருவர் எரிச்சல், மாமிசம், பிரிவினை, விபச்சாரம், வேசித்தனம், விக்கிர ஆராதனை, காணிக்கையில் கஞ்சத்தனம், இவ்வளவு காரியங்கள் எங்கே காணப்பட்டது? வரங்கள் நிறைந்த சபையாகிய கொரிந்து சபையிலே. ஹல்லேலூயா. அதனாலே வரங்களை மட்டும் பெற்றிருப்பதனால் மட்டும் பரிசுத்தவானோ பரிசுத்தவாட்டியோ பரிசுத்த திருச்சபையை நாம் என்று சொல்லிவிட முடியாது. ஹல்லேலூயா. அப்படி என்றால் பார்த்தீங்கன்னா ஒன்று என்ன செய்யணும்னா, பரவசப்பட்டு அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே துதிப்பது ஆடுவதனாலே அதனாலே அவர் பரிசுத்தவான் என்று சொல்லிவிட முடியாது. பயன்படுவதனாலே மட்டும் நாம் பரிசுத்தவான் என்று சொல்லிவிட முடியாது. சிம்சோனை பார்த்தோம். அதே போல பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பதனாலே, அபிஷேகத்தை பெற்றிருப்பதனாலே நாம் என்ன செய்ய முடியாது, பரிசுத்தவானோ என்று சொல்லிவிட முடியாது. அதே போல பரிசுத்த ஆவியின் வரங்களை பெற்றிருப்பதனாலே நாம் பரிசுத்தவானோ பரிசுத்தவாட்டி என்று சொல்லிவிட முடியாது. சரி ஐயா, பரிசுத்தம் என்றால் என்ன? புரியுங்களா? பாவத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பிரத்யேகமான கர்த்தருக்கென்று வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. புரியுங்களா? அதை வந்து சொல்லணும்னாக்கா, ஹோலினஸ் இஸ் எ லைஃப், இட் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் சின் அண்ட் செட் அப்பார்ட் ஃபார் காட். புரியுங்களா? அப்படின்னாக்கா ஆண்டவருக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நம்முடைய பரிசுத்தம் என்று அதனுடைய அர்த்தம். புரியுங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா பரிசுத்தம் என்று சொன்னால் வித்தியாசம் என்று பொருள். புரியுங்களா? செப்பரேட்டட் ஃப்ரம் த வேர்ல்ட்லி திங்ஸ், உலக காரியங்களிலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை வேறு பிரித்து இருக்கிறார். நீங்கள் உங்களை அசுத்தத்திற்கென்று அழைக்கல, பரிசுத்தத்துக்கென்று தேவன் அழைத்திருக்கிறார் என்று நம்ம 1 தெசலோனிக்கேயரில் பார்த்தோமே. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, என இன்னும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு வழிகள் என்ன, பரிசுத்தமாய் வாழ தேவன் நமக்கு எப்படி உதவி செய்கிறார் என்பதை குறித்து தொடர்ந்து உங்களுக்கு போதிக்கிறேன். அவளோடு காத்திருங்க. இந்த செய்திகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புரியுங்களா? நாங்கள் என்ன செய்கிறோம், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கும். புரியுங்களா? நாங்கள் கூகுள் பேயோ மற்ற ஜிபே எதுவுமே உங்கள்கிட்ட நாங்கள் கேட்கல. நாங்கள் கேட்பது உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன், உங்களுடைய ஷேரிங் தான். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.